வினுக்கும் ஆனந்தரங்கம் பிள்ளை. சென்னை பெரம்பூரில் திரு வேங்கடம் பிள்ளையின் மகனாக 1709 மார்ச் 30 பிறந்தவர் ஆனந்தரங்கம் பிள்ளை. இவர் இளம் வயதிலேயே தாயை இழந்தார். தந்தை பணி நிமித்தமாக புதுச்சேரியில் குடியேறினார். இவர் அங்கேயே படித்து பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றார். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியில் துபாஷ் எனும் மொழிபெயர்ப்பாளராக சேர்ந்து கவர்னர் துய் பிளெக்ஸின் நம்பிக்கையை பெற்று அவரின் அந்தரங்க ஆலோசகராகவும் மக்களின் நம்பிக்கைக்குரியராகவும் இருந்தார். ஆனந்தபுரவி என்ற பாய்மர கப்பலை வாங்கி துணி ஏற்றுமதி உள்ளிட்ட வணிகங்களில் ஈடுபட்டார். 1736 செப்டம்பர் 6 முதல் 1760 வரையிலான 24 ஆண்டுகளில் இந்தியாவில் நடந்த பிரிட்டிஷ் பிரெஞ்சு போர்கள், புதுச்சேரியில் நிகழ்ந்த அரசியல், சமூக, பொருளாதார நிகழ்வுகள் உள்ளிட்டவற்றை நாள் குறிப்பாக எழுதினார். டைரி எழுதும் வழக்கத்தை தமிழில் துவக்கியதால் இந்தியாவின் பெபிஸ் மற்றும் நாள் குறிப்பு வேந்தர் என ஆய்வாளர்களால் போற்றப்பட்டார். இவரின் குறிப்புகளை வைத்து பிரபல எழுத்தாளர் பிரபஞ்சன் எழுதிய வானம் வசப்படும் நாவல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இவர் தனது 51வது வயதில் 1761 ஜனவரி 10 மறைந்தார். கடந்த 18ஆம் நூற்றாண்டை ஆவணப்படுத்தியவரும் ஆனந்தரங்கம் பிள்ளை. நன்றி.